தங்கம் விலை வந்து வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு. இன்னும் விலை உயருமா? தற்போது இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிறது தான் வந்து இங்க நெறைய பேத்தோட கேள்வியா இருக்கு. பொதுவாவே வந்து கோல்டோட ரேட் வந்து எப்போ உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு. ஷேர் மார்க்கெட் நெகட்டிவா இருக்கோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் வந்து டைரக்ட்டா வந்து கோல்டுக்கு தான் போகும். ஸோ அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து எப்பல்லாம் வந்து அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையுதோ, அன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டோட ரேட் வந்து உயரும். அது மட்டும் இல்லாம பண்டிகை காலங்கள்லாம் வரும்போது அப்பவும் உயரும். ஆனா, அந்த பண்டிகை காலத்தில வரது வந்து பார்த்தீங்கன்னா, சீசனலா மட்டும் தான். ஆனா, இப்போ இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் வந்து முக்கியமா பார்க்கப்படுறது ட்ரம்ப் தான். ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றிருக்கிறனால, அவரோட பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் நெறைய கொண்டு வர போறாங்கிறது நம்ம ஆல்ரெடியே நெறைய வீடியோல பார்த்துருந்தோம். ஷேர் மார்க்கெட் ஓரியன்டடான விஷயங்களையும் வந்து நம்ம அத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமும் அவரோட இந்த பதவியேற்பு தான் வந்து காரணம். ஸோ அவர் பதவியேற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய டாரிஃப் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறதா வந்து ஆ பயங்கரமா வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃபா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். ஸோ வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப்போட பதவியேற்பு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னிப்பா கவனிக்கப்பட்டது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாரிஃப் சேஞ்சஸ் அதாவது கிட்டத்தட்ட 100% வரைக்கும் எல்லாம் வந்து டாக்ஸஸ் நான் போடப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொன்னனால, நெறைய நாடுகள் பீதி அடைஞ்சிருக்காங்க. நாடுகள் பீதி அடைஞ்சாங்கிறத விட இன்வெஸ்டர்ஸ்கள் வந்து பீதி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட்லயும் அதாவது ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த நிலை தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் 1 மாசமாவே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க இந்த அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் பதவியேற்ற முன்னாடி கண்டிப்பா சில பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தனால தான் சேஃபா வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த எஃப்ஐஐ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியேறிட்டாங்க. ஸோ கடந்த 2 மாதங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக லெவல்ல அவங்க வந்து வெளியேறினது காரணமா தான் மார்க்கெட்டே நம்ம ஊர்ல டவுன் ஆயிருந்தது. ஸோ இத நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோலயும் பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணம். ஸோ இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து வரும்போது அதிகமா வந்து இந்த கோல்டு மேல வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது கமாடிட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி ட்ரேடிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்கணும்னா, கோல்டு ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல பார்க்கும்போது இந்த கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். குறையறதுக்கான வாய்ப்பே வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ ஷார்ட் டெர்ம்ல வந்து கொஞ்சம் சில பாயிண்ட்டுகள் கம்மியானாலும், லாங் டெர்ம்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த தங்கத்தோட விலை ஏறிட்டு தான் இருக்க போகுது. அதுக்காக உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து உடனே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னைக்குமே வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிங்லயும் வந்து பெட்டரா இருக்கக்கூடிய என்ன விஷயம்னா, எஸ்ஐபி மாரி இன்வெஸ்ட் பண்றது தான். அதாவது சிஸ்டமேட்டிக்கா வந்து இன்வெஸ்ட் பண்றது தான். ஒவ்வொரு மாதமும் வந்து குறிப்பிட்ட தொகைய வந்து அது ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அது கோல்டு எந்த ஒரு இன்வெஸ்டிங்கா இருந்தாலும், அந்த மாரி வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து என்னைக்குமே உங்களுக்கு நிலையா இருக்கும். ஸோ உடனே வந்து மார்க்கெட் யு யு அது ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, உடனே வந்து மார்க்கெட் பரபரப்பாகணும்னு சொன்னா, அப்போ இன்வெஸ்ட் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால வந்து எந்த பயனும் வந்து கிடையாது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து எப்பவுமே வந்து சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த தங்கத்தோட விலை கீது குறையறக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறது இப்ப நெறைய பேத்தோட கேள்வியா இருக்கு. ஸோ, இந்த தங்கத்தோட விலை குறையறக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, குறையணும் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தங்க மனசு வச்சா மட்டும் தான் முடியும். அது யாரும் இல்ல, நம்ம கவர்மெண்ட் தான். ஸோ, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, போன பட்ஜெட்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தங்கத்தின் மீதான வரிய வந்து அவங்க வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. கணிசமாவே வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமா தான் வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து 60,000 ரேஞ்சஸ்ல வந்து இந்த தங்கம் இருக்கு. அந்த ரேட் மட்டும் அவங்க கம்மி பண்ணாம இருந்தாங்கன்னா, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இந்த கோல்டு ரேட்டோட வந்து பயங்கரமா தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து இனி வந்து பட்ஜெட் வரப்போகுது. அந்த பட்ஜெட்ல இதே மாரி அவங்க ஏதாச்சும் அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மட்டும் தான், இந்த விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் கம்மி. ஏன்னா, லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ வந்து அவங்க வந்து ஒரு கணிசமாவே கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் அத நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் எதுவும் நம்ம உறுதியா இப்ப சொல்ல முடியாது. ஸோ அதே மாரி தான் ஷேர் மார்க்கெட்டும் வந்து நீ எப்போ உயரும்? அப்படிங்கிறது நெறைய கேள்வியா இருக்கு. நெறைய பேத்தோட கேள்வியா இருக்கு. அதற்கும் வந்து பட்ஜெட்ல தான் வந்து நியூஸ் இருக்கு. விஷயம் இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இனி மார்க்கெட்டோட நிலை வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம ஊர் மார்க்கெட் மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மந்த நிலை தான் இருக்கு. அதுக்கான காரணம் முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உலக லெவல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து இருக்கு. 2வது விஷயம் ட்ரம்ப் வந்து அவரோட டாரிஃப் பாலிசிஸ் எல்லாம் வந்து நெறைய சேஞ்ச் பண்ண போறாரு. ஸோ இதோட தாக்கம் தான் வந்து கோல்டுலயும் இம்பாக்ட் பண்ணுது. ஷேர் மார்க்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இம்பாக்ட் இருக்கு. ஸோ நம்ம ஊர் கவர்மெண்ட்க்கு இது ஏதாச்சும் ட்ரேடர்ஸ்க்கு ஃபேவரா வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் எல்லாம் வந்து
லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கான டாக்ஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இந்த டைம் கம்மி பண்ணால் லைட்டாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து சாதாரண குட் நியூஸாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய குட் நியூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது நிலையில் இருக்குது. இல்லை அதுலேயும் ஏதாச்சும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து எதாவது நெகட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு சேஃபான இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, கம்முன்னு வந்து மார்க்கெட்டோட நிலையை வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறது தான் நல்லது. மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வந்த பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து 1 நாளோ 2 நாளோ இல்ல, சில மாதங்கள் வெயிட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அதனால் பொறுத்தார் மட்டும் தான் பூமி ஆழ்வார். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டிங்கில் என்றைக்குமே பொறுமை அவசியம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கலா வந்து எவ்ரி மந்த்தும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஜேர்னி சேஃபாக போகும். ஸோ அது கோல்டுக்கும் பொருந்தும், ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். தற்போது நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து டைரக்டாக இந்தியன் பொருட்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இன்னும் அவர் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. பட் அவர் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி மட்டும் அவர் சொல்லிட்டாருன்னா, நம்ம வந்து இப்போ இருக்கிற பிளட் பாத் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரத்த ஆறை விட மோசமான ரத்த ஆறை வந்து ஒரு நாள் சந்திக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா, எடுத்தோன்னே உங்களோட மொத்த கேபிட்டலையும் தயவு செஞ்சு இறக்கிறாதீங்க. இறக்கினீங்கன்னா வந்து ஏன்டா இறங்கணுங்கிற அளவுக்கு ஆவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ அதனால் சிறிய அளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் எப்படி நடக்குது, எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. நல்ல கம்பெனிஸஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து சேஃபான பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைடன்ஸை எடுத்துக்கிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.